வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோஸில் வந்து கொட்டாக் மஹிந்திரா பேங்க்கில் ஒரு சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ரொம்ப வருஷமாக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கொட்டாக் பேங்க்கில் கிளாசிக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு கிளாசிக் அக்கௌண்ட்லேருந்து சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி நம்ம வந்துட்டு சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் கிளாசிக் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் ஒரு பிரீமியம் அக்கௌண்டா நான் வந்து அப்கிரேட் வந்து பண்ணிட்டேன். இது வந்து என்னோட அக்கௌண்ட் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பிளான் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது வந்ததை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து எப்படி நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பற்றின டீட்டெயில் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிளாசிக் அக்கௌண்ட்டும் இல்லை, சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்டும் இல்லை அப்படிங்கிறவங்க கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷராக நீங்கள் வந்து தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு அதை பற்றின டீட்டெயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது, நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பழைய ஓல்டு வெர்ஷன் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ கொட்டாக் பேங்கை பொறுத்தவரையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன், நியூ வெர்ஷன் அப்படின்னு 2 வெர்ஷன் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனுமே பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஓல்டு வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன் உள்ள ரொம்ப நோண்டி போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். நியூ வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து அப்கிரேட்னு மேலே ஹைலைட் பண்ணி காமிக்கும். அது மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனோட லிங்க்ல இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷனில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷன். இதில் நியூன்னு இருக்கும், இதில் ஓல்டுன்னு இருந்தால் ஓல்டு வெர்ஷன். ஸோ ரெண்டுமே ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷன் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து பாருங்க கெட் 811 சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷனில் மட்டும் தான் காமிக்கும், ஓல்டு வெர்ஷனில் இந்த மாதிரி காமிக்காது. ஸோ அது செட்டிங்கில் போயிட்டு நம்ம அக்கௌண்ட் அப்கிரேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரிஸ்க்காக உள்ள போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அதனால நான் இந்த நியூ வெர்ஷனை தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ கெட் 811 சூப்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. 5% கேஷ்பேக். நீங்கள் ஏடிஎம் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எவ்ரி அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 5% கேஷ்பேக் மேக்ஸிமம் பர் மந்த்துக்கு 500 ரூபாய் வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஃப்ரீயாகவே பிளாட்டினம் டெபிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து கஸ்டமர் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 0 மெயின்டெனன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பெனிஃபிட் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்கிரேட் வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அப்கிரேட் அண்ட் கெட் 5% கேஷ்பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இனிஷியல் ஃபண்டிங் வந்து 10,000 வந்து டெபாசிட் வந்து பண்ண சொல்லும். ஆல்ரெடி உங்களோட கிளாசிக் அக்கௌண்ட்டில் 10,000க்கு மேலேயே டெபாசிட்டட் ஆகி பணம் இருந்தாலுமே புதுசாக நீங்கள் வந்து இப்போ வந்து அக்கௌண்ட்டை வந்து அப்கிரேட் வந்து பண்ணும்போது ஒரு 10,000 இனிஷியல் ஃபண்டிங் மாதிரி டெபாசிட் வந்து பண்ண சொல்லும். நீங்கள் வந்து வேற ஒரு அக்கௌண்ட்லேருந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட வீட்டில் இருக்க ஒருத்தருக்கு நீங்கள் 10,000 ரூபாய் சென்ட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை மறுபடியும் இதில் டெபாசிட் வந்து பண்ணுங்க. அவ்வளோதான், உடனே ஆக்டிவேட்டட் ஆயிரும். அது போக உங்கள் அக்கௌண்ட்டில் வேற எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் இருந்ததுன்னா அதுலேருந்து இந்த 499 ரூபாய் டெபிட்டட் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து டெபிட்டட் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் பே மூலமாக நான் வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 10,000 வந்து டெபாசிட் வந்து பண்ணிட்டேன். வேற ஒரு மொபைல் பேங்கிங்ல இருந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு 10,000 டெபாசிட் வந்து பண்ணிட்டேன். அது வந்து ரிசீவ் ஆனதுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 811 சூப்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம அக்கௌண்ட் வந்து அப்கிரேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சக்ஸஸ்ஃபுல்லி அப்கிரேட் டு சூப்பர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சா. இப்போ நம்ம அக்கௌண்ட் கிளாசிக் அக்கௌண்ட்ல இருந்து சூப்பர் சேவிங் அக்கௌண்டா கன்வெர்ட் ஆயிருச்சு. கீழே வந்து சேவிங் அக்கௌண்ட்ல வந்து டைப் வந்து பாருங்க சூப்பர்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆக்டிவேட்டட் கேஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு 500 ரூபீஸ் வரைக்கும் கேஷ்பேக் மூலமாக ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் 811 சூப்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10,000 டெபாசிட்டட் ஆனது இப்போ தான் மெசேஜே வந்து வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை மறுபடியும் நான் இப்போ வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கும் போது இந்த இடத்துல 811 சூப்பர் அப்படின்னு காமிச்சது அப்கிரேட் பண்ண சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மறைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ நம்ம சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெம்ஸ் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல ஏடிஎம் கார்டு மூலமாக நம்ம எவ்வளோ கேஷ்பேக் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே வந்து காமிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு கேஷ்பேக்கும் ஏர்ன் பண்ணலை, அதனால இது மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம் கார்டு வந்து ஆர்டர் பிளேஸ் வந்து ஆயிரும்.
இப்போ நம்ம கிளாசிக் அக்கௌண்ட்ல இருந்து சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஃப்ரீயா ஏடிஎம் கார்டு கிடைக்கும்னு சொல்லியிருந்தால, இதுக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கிளாசிக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது தான் நம்ம பிசிக்கலா போய் ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு அக்கௌண்ட்டை அப்கிரேட் வந்து பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டும் செக் புக்கும் ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஆர்டர் பிளேஸ் ஆயிரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்ல நடந்த டிரான்சாக்ஷன் 10,000 டெபாசிட் வந்து பண்ணியிருக்கேன். 499 ரூபா வந்து ஆனுவல் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் அக்கௌண்ட் அப்கிரேட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சூப்பர் பிளான் ஆக்டிவ் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட் அப்கிரேட் பண்றது மூலமா உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சி கோடோ அக்கௌண்ட் நம்பரோ எந்த சேஞ்சஸ் வந்து வராது. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பேச் யுவர் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், அதாவது வந்து செக் புக் வந்து ஆர்டர் பிளேஸ் ஆயிருச்சு பாருங்க. இங்க பாருங்க, செக் புக் ஃபார் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் புக் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இனிமே வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஒரு செக் புக் வந்து டோட்டலா ஃப்ரீயாவே வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து நான் ஆர்டர் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் பிளேஸ் ஆனது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெபிட் கார்டு வந்து நமக்கு ஆர்டர் ஆனதை காமிக்கிறேன் பாருங்க. இதுல வந்து பாருங்க கொட்டாக் Bank 811 customer, we have proceed your 811 super debit card will be delivered within 5 to 7 working days அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஒரு ஏடிஎம் கார்டுக்கும் நான் வந்து ஆர்டர் பண்ணலை. ஸோ நான் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒருவேளை வந்து அப்படி எந்த ஒரு ஏடிஎம் கார்டு ஆப்ஷனும் இல்லைனா பழைய கிளாசிக் கார்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுமே அடுத்த 1 ஹவருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். உங்களோட அக்கௌண்ட் வந்து சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் ஆனதுமே உங்களுக்குன்னு ஒரு புதிய ஏடிஎம் கார்டு, ஒரு புது செக் லீஃபும் செக் புக்கும் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ இது வந்து உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஆல்ரெடி நீங்க கொடுத்துருப்பீங்களா அதே அட்ரஸ்க்கு உங்களுக்கு டெலிவரி ஆயிரும். ஸோ இவ்வளவுதான். ஸோ கிளாசிக் அக்கௌண்ட்ல இருந்து சூப்பர் சேவிங் அக்கௌண்டா கன்வெர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு 10,000 மட்டும் டெபாசிட் எடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். இது வந்து ஒன் டைம் டெபாசிட் வந்து கிடையாது. புதுசா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு சில இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டைம் 10,000 டெபாசிட் எடுத்து பண்ணாலே சூப்பர் சேவிங் அக்கௌண்டா ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மந்த்லி ஒரு டைம் 10,000 டெபாசிட் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு சேலரி அதில் தான் வருது. எனக்கு வந்து மந்த்லி 10,000க்கு மேலே தான் டெபாசிட் ஆகுது. அதனால தான் நான் வந்து அப்கிரேட் வந்து பண்ணிருக்கேன். அதனால நமக்கு வந்து அது வந்து பெனிஃபிட்டபிள் தான். பட் உங்களுக்கு அந்த மாதிரி மந்த்லி 10,000 டெபாசிட் வந்து பண்ண முடியாது அப்படின்னா நீங்க அப்கிரேட் வந்து பண்ணாம கிளாசிக் அக்கௌண்டாவே மெயின்டைன் பண்றது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கிளாசிக் அக்கௌண்ட்ல இருந்து எப்படி நம்ம சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிற டீடைல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் தான். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். Thanks for watching.